Hey guys, welcome back to our channel. நான் உங்க நிவின் from Fake Out to Tamil. So இந்த வீடியோல நம்ம MIVI உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஃபேமஸான பிராண்ட் தான் இந்தியால. So MIVI அப்படிங்கிற இந்த பிராண்ட்ல இருந்து F60 DuoPods F60 அப்படிங்கிற இந்த இயர்ஃபோன்ஸ் ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ஒரு குட்டி அன்பாக்சிங் அண்ட் வந்து ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக என்னோட ப்ரைமரி இயர்ஃபோன்ஸை நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோட யூஸர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரு நல்ல இயர்ஃபோன்ஸ் ஒரு 1500 வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் சப்போஸ் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டே வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? அண்ட் தமிழில் இந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம தான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கண்டினியூஸாக பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன், ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இப்போ வாங்க இந்த MIVI DuoPods F60 அப்படிங்கிற இந்த இயர்ஃபோன்ஸை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒரு குட்டி அன்பாக்சிங் பார்த்துலாம். ஃப்ரெண்டில் நமக்கு DuoPods ENC F60 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்கச்சக்க ஸ்பெசிஃபிகேஷன் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேட் இன் இந்தியா அப்படிங்கிறது மெயினாக இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் நிறைய ஃபீச்சர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹைஸ்டி ஸ்டீரியோ சவுண்டு, டுவல் மைக் ENC ஃபார் பெட்டர் காலிங், அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. 1 இயர் வாரண்டி அண்ட் கீழே ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு வந்து ஒரு வெல்கம் கார்டு கொடுத்துருக்காங்க கோஃபவுண்டர் சிக்னேச்சரோட. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்ட்டி இன்ஸ்ட்ரக்ஷன், எப்படி நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் உங்களோட ப்ராடக்ட் வாரண்ட்டி அப்படிங்கிறக்காக இருக்குது. அண்ட் கூடவே மேனுவலும் இருக்குது. அது யாருங்க படிக்க போகிறா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஸ் இருக்குது. ஏர்பட்ஸ் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு தான், ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, பட் ஓகே கொஞ்சம் பெருசாக இருக்குது. டிசைன் என்ன யூனிக்காக கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற இந்த ஏர்பட்ஸ் இந்த ஏர்ஃபோன்ஸ் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இது எவ்வளோ குட்டியாக இருக்குது அண்ட் இது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத. ஸோ ரவுண்ட் ஷேப் அப்படிங்கிறனால கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியலாம், பட் ஓகே யூனிக்கான டிசைனில் ரொம்பவே சாலிடாகவே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ உள்ளே நமக்கு என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் நம்மளோட ஏர்பட்ஸ் நமக்கு வெளியே எடுத்த உடனே லைட் இண்டிகேட் பண்ணுது ஆன் ஆகிடுச்சு அப்படிங்கிறத. ஸோ MIVI அப்படிங்கிறத வந்து ஃப்ரெண்டில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர், பேட்டரி இண்டிகேட்டரும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் C, USB A to Type C கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளோட ஏர்ஃபோன்ஸோட பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ கேஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாலிடாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நார்மலாக இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின எல்லா ஏர்ஃபோன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்டில் உங்களுக்கு பேட்டரி பெர்சன்டேஜ், கேஸ் பேட்டரி பெர்சன்டேஜ் இண்டிகேட்டர் இருக்குது. கீழே Type C போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் போடுறதுக்காக. ஸோ சார்ஜிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 hours ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. பட் ப்ளேபேக் ஹவர்ஸ் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம், ஓகேங்களா? அண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இதோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப சாலிடாக கொடுத்துருக்காங்க. டிசைனும் யூனிக்காக இருக்குது. மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் அப்படி இல்லைனா நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி அந்த ஸ்கொயர் ஷேப்பில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது டிசைன் அண்ட் பில்ட் எல்லாமே ரொம்ப சாலிடாக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு இது பிளாக் கலர்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பைலிங் எல்லாமே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கேஸ்க்குள்ளே நம்மளோட ஏர்பட்ஸை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள இன்னர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. பில்டு வந்து நமக்கு எந்தளவுக்கு குவாலிட்டியாக ப்ரீமியமாக கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு நமக்கு குவாலிட்டியாக கொண்டு வந்திருக்காங்க. கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாகவே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஏர்பட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஏர்பட்ஸுமே ரொம்பவே லைட் வெயிட்டாக, ரொம்ப குட்டியான சைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவு டீசெண்டாகவே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பில்டு குவாலிட்டி எல்லாமே வந்து டீசெண்டாக இருக்குது. ஸோ ஒரு க்ளோசர் லுக் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் ரைட் அதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏர் டிப்ஸ் இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு வந்து சார்ஜிங் போட்டிருக்கு. அண்ட் மேலே வந்து மைக் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே நமக்கு வந்து மைக் இருக்குது. கால் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப பியூர் அண்ட் க்ளீன் நீட்டாக இருந்துச்சு, ஓகேங்களா? சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் சென்சர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ப்ளே பண்ணுறதுக்கு, பாஸ் பண்ணுறதுக்கு, கால் அட்டென்ட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து வால்யூம் கண்ட்ரோலும் நீங்கள் பண்ணலாம். ரைட் சைடு ஏர்பட்ஸை வந்து நீங்கள் லாங் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அப்பாகும். லெஃப்ட் சைடை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன் ஆகும். இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் grip அப்படின்னு பார்க்கும்போது கூட ரொம்பவே grip-ஆக தான் இருந்துச்சு. லைட்டாக நீங்கள் ஏரில் வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணாலே போதும். அண்ட் கீழே சீக்கிரமாக விழாது, ஓகேங்களா? ரொம்பவே grip-ஆக ரொம்பவே வந்து சாலிடாகவே கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா. அண்ட் இதோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது IPX4 ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்வெட் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் தான். தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா சுவாகா தான், பட் ஓகே சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாமே தாங்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே செம்மையாக தான் இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஃபைனலி இந்த MIVI DuoPods F60 அப்படிங்கிற இந்த ஏர்ஃபோன்ஸ் ஆர் ஏர்பட்ஸ் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, இதோட ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது உண்மையிலேயே ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1400 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு 1 வீக்காக நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் படி இது ஒர்த்தா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு டெஃபினட்டாக எஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் யூஸ் பண்ண இந்த 7 நாள் நமக்கு வந்துட்டு பேட்டரி இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை, சவுண்ட் குவாலிட்டி பக்காவாக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு, ஃபோன் கால்ஸ் நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அண்ட் வந்து எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க. டச் சென்சாரில் நமக்கு எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது, வால்யூமு, ஃபோன் கால்ஸு, ஒரு பார்த்தீங்கன்னா ப்ளே பாஸ், இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஓகே தான். அண்ட் 80ல் நீங்கள் ஏதாவது ஒரு சாங் ப்ளே பண்ணுறீங்கன்னா குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது, அடிச்சிக்கவே முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து நெகட்டிவிட்டியே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட ஒன்றே ஒன்று இருக்குது. எனக்கு குட்டி ஒரு அபிப்பிராயம், என்னோட அபிப்பிராயம். ஓகேங்களா. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா இதோட டிசைன் தான். டிசைன்னு சொல்லலாம், சைஸ்ன்னு சொல்லலாம். டிசைன் பார்க்க ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது, கொஞ்சம் நல்லா யூனிக்காக தான் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், பில்ட் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப சாலிடாக இருக்குது, எந்த ப்ராப்ளமே இல்லை. பட் சைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருந்தா இன்னுமே வந்து க்யூட்டாக காம்பேக்ட்னஸாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன அபிப்பிராயமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கனாலே நம்ம உள்ளங்கை அளவுக்கு இருக்குது, கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே ஹோல்ட் பண்ண முடியாது, அந்தளவுக்கு தான் இருக்குது. என்னோட கையே பெரிய கை தான். ஸோ அதனாலே ஹோல்ட் பண்ண முடியலன்னா பார்த்துக்கோங்க சைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஏர்ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ இதோட சைஸையும் பாருங்கள். டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து யூனிக்காக இருக்குது. ஓகே, பில்ட் குவாலிட்டி எல்லாமே இதை விட நல்லா சாலிடாகவே கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் சைஸ் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டியாக கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருந்திருக்கும், காம்பேக்டாக இருந்திருக்கும். இப்போவும் காம்பேக்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் மேபி சிலருக்கு இது வந்து செட் ஆகாமல் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து சைஸ் பெருசாக இருக்கிற எக்கச்சக்க ரீசன்ஸ் இருக்குது. பேட்டரி நமக்கு நல்ல கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேட்டரி பேக்கப் சூப்பராக நிற்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு சைஸ் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தரமான ஏர்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஒரு 1400 ருபீஸ்க்கு உண்மையிலே ஒரு ட்ரூலி ஒயர்லெஸ் ஏர்ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலே சூப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம், நான் யூஸ் பண்ண வரைக்குமே. ஓகேவா. அண்ட் இது வந்து ஒரு ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, நான் வாங்கி யூஸ் பண்ணி உங்களை வந்து ரிவ்யூ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ டெஃபினட்டாக ஒரு 1400க்கு நான் வந்து ஒரு நல்ல ஏர்ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல பையாக இருக்கும். ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. கூட வந்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட FT ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ see next video. உங்களுக்கு நிவின் ஸ்பிரடா. Bye.